ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரோன் ஆஃப் சைடில் எபிசோட் 204வது எபிசோடு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ லைக் போட்டு போங்க. ஸோ இந்த எபிசோடில் நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன் டீமன்ஸ் இங்கே வந்தாங்க, என்ன பர்பஸ்க்காக வந்தாங்கன்ற எல்லா விஷயத்தையும் இந்த எபிசோட் நான் கிளியராக சொல்கிறேன். ஸ்டார்டிங் பண்ணலாம். ஸ்டார்டிங்லேயே ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் நேரத்தில் 6000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டீமன்ஸ் வாழ்ந்த எவன்லி லேண்டை பார்த்தீங்கன்னா ஆஸ்டன் கிரிஃபினால் அழிக்கப்பட்டது அப்படின்னுவாங்க. ஸோ நான் ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த டீமன் ரேஸ் நம்ம எம்பரராக இருக்கட்டும், முக்கியமான எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேற ஒரு கான்டினென்ட்டில் வேற ஒரு கிரகத்தில் ஹெவன்லி லேண்ட் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு உருவான 2 சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று லைட், இன்னொன்று ஆஸ்டன் கிரிஃபின். லைட் காடு ஆஸ்டன் கிரிஃபின் 2 பேர் தான். அழிவின் கடவுள்னு ஒருத்தர், இன்னொருத்தர் கிரியேஷன். ஸோ இப்படியே இந்த சைக்கிள் இப்படியே ரெண்டாகும். நம்ம கிரியேஷன் கார்டு உருவாக்குவார், ஆஸ்டன் கிரிஃபின் அழிப்பார். ஸோ இப்படியே அந்த சைக்கிள் பேலன்ஸாக போய்கிட்டு இருக்கும்போது ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 6000 வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்டன் கிரிஃபின் பார்த்தீங்கன்னா இந்த டீமன்ஸ் லேண்டை கம்ப்ளீட்டாக வாழ தகுதி இல்லாத ஒரு இடமா ஆக்கிட்டு அழிச்சிருவார். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த மக்கள் கண்டிப்பாக பழி வாங்கி ஆகணும், ஆஸ்டன் கிரிஃபினை கம்ப்ளீட்டாக கொன்னாகணுன்ற ஒரு வன்மத்தோடு பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் உருவாக ஆஸ்டன் கிரிஃபின் மேலே கொலை வெறியில் இருக்காங்க. ஸோ இந்த கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா கிரியேஷன் காட் கிரியேட் பண்ணுறதுல ரொம்பவுமே அற்புதமான உலகமான எர்த், பூமி. ஸோ பூமி ஹீரோவோட கிரகம். அந்த கிரகத்தை அவர் அவ்வளோ ஒரு அழகாக எக்கச்சக்கமான உயிரினங்களால் அவ்வளோ அழகாக படைச்சிருப்பார். ஸோ அதை பார்க்கத்தவொடனே ஆஸ்டன் கிரிஃபின் அடுத்து அதான் அழிக்க போகிறான்னு தெரிஞ்ச கிரியேஷன் கார்டு என்ன பண்ணுவாருன்னா கம்ப்ளீட்டாக ஆஸ்டன் கிரிஃபினை கொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பவர் அவர்கிட்ட அந்த இடத்துல. ஏன்னா அவர் இப்போ தான் ஒரு புது உலகத்தை அவ்வளோ அழகான உலகத்தையே படைச்சிருக்காரு. அதனால் அந்த டைமில் அவருக்கு கொல்ற பவர் இருந்திருக்காரு. ஸோ அதனால் அவர்கிட்ட இருக்கிற மிச்சனச்ச பவர், அவர் டிவைன் பவர்லாம் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஆஸ்டன் கிரிஃபினை சீல் பண்ணிட்டார் 1000 வருஷமாக. ஸோ இதில் என்னடா நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஸ்டன் கிரிஃபின் ஃபஸ்ட்டுலேருந்து ஃபார்ம் அப்படியே உருவெடுத்து அந்த 7 இல்லை 9 முறை ரீஇன்கார்னேட் ஆகி தொடர்ந்து வருவார். ஆஸ்டன் கிரிஃபின் ஃபைனல் ஃபார்ம் அடைவார். ஸோ அவர் இது இந்த ஒரு 9 வரையும் பிறக்கும்போது எப்போ கடைசியாக அடைஞ்சிட்டாரோ அவர் ரிலீஸ் ஆகலாம், ஃபுல் பவர் யூஸ் பண்ணலாம். இதுதான் கான்செப்ட். பட் நம்ம கிரியேஷன் கார்டு என்ன நினைக்கிறாருன்னா இவன் இப்படி வரக்கூடாது, இவனை திரும்ப அழிக்கணுங்கிறதுக்காக அவரோட பவர்ஸை அந்த த்ரோனாக பார்த்தா இந்த இடத்துல விட்டுட்டு போவார். அப்படி தான் உருவாயிருக்கும். பட் இப்போ இவ்வளோ பவர்ஸ் இழந்ததுனால கம்ப்ளீட்டாக கிரியேஷன் கார்டோட அந்த ஒரிஜினலான ஒரு உருவம் அழிஞ்சிருச்சு. அவரோட ப்ரெசன்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் இப்போ தான் நடந்திருக்கு. ஸோ இந்த சீலான விஷயம், ஆஸ்டன் கிரிஃபின் இந்த இடத்துல சீல் ஆகிட்டான், அவன் திரும்ப கார்னேட் ஆகி வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயம் இந்த டீமன்ஸுக்கு நம்ம டீமன் எம்பருக்கு தெரிஞ்சுது. ஸோ அவர் என்ன நினைக்கிறாருன்னா கம்ப்ளீட்டாக நான் இந்த ஆஸ்டன் கிரிஃபினையும் அழிக்கணும் அப்படின்னா ஒரே வழி இந்த எர்த்தும் சேர்த்து மொத்தமாக 2யுமே அழிச்சிட்டா பிரச்சனையே இல்லை, கம்ப்ளீட்டாக நம்ம ரிவெஞ்ச் எடுத்துடலாம் அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ இதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இருக்கிற பவர்ஸ்லாம் ஒன்று சேர்த்து அந்த பில்லர்ஸோட, அந்த பில்லருங்கிறது ஆக்சுவலி ஒரு பெரிய லெவல் ஃபார்மேஷன், அதை எடுத்துட்டு பூமிக்கு வராங்க. பூமிக்கு வந்த உடனே அவங்களுக்கு புரியுது. ஸோ ஆஸ்டன் கிரிஃபின்ன்றவங்க ஒரு கடவுள், ஒரு கடவுளை கொள்ளணும்னா அப்சல்யூட்லி நம்மளும் ஒரு கடவுளாக இருந்தால் மட்டும்தான் முடியுன்ற விஷயம் தெரிஞ்சதுனால நம்ம டீமன் எம்பர் கடவுள் ஆகிறதுக்கான பாதையை தேட ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த 6000 வருஷமாக நம்ம நிறைய யோசிக்கலாம், ஏன் அவர் இங்கே அழிக்க தானே வந்திருக்காரு, முதலே அழிச்சிருக்கலாம்ல அப்படின்னு நம்ம தோணுச்சுன்னா, இப்போ நம்ம முதலே ஆஸ்டன் கிரிஃபினை கொண்டா ஆஸ்டன் கிரிஃபினை அழிகிற நேரத்தில் திரும்ப வர வாய்ப்பு இருக்குது. வந்தானா ஒரு கடவுளாக இருப்போம், ஒரு கடவுள் கூட சண்டை போடுறதுங்கிறது அப்போதைக்கு அவர் டீமன் எம்பரர் இந்த பவர் லெவலுக்கு வாய்ப்பு இல்லாத விஷயம். அதனால் அவர் என்ன பிளான் பண்ணார்னா நான் கடவுள் ஆகணும், அப்போ தான் ஆஸ்டன் கிரிஃபினை கொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த 6000 வருஷ போராட்டம். ஸோ இந்த 6000 வருஷ போராட்டத்துக்கு அப்புறமா நம்ம டீமன் எம்பரர் ஃபைனலாக கடவுள் ஆகிட்டாரு. அவனே கொல்றது அளவுக்கு பவர் வந்திருக்கும். தட் மீன்ஸ் கொல்ற அளவுக்கு பவர் வந்திருக்காது, கடவுள் ஆகிட்டா அவரை கொல்ல ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற விஷயம். ஸோ இதனால தான் இந்த டீமன்ஸ் இங்கே வந்தாங்க. இவ்வளோ நாள் இவ்வளோ அக்கா போகிறதுனால தான். பட் என்ன தான் இந்த மாதிரி டீமன்ஸ் இங்கே வந்தாலும் நம்ம மனுஷங்க அவங்க எதிர்பார்க்காத விஷயம் என்னன்னா மனுஷங்க எதிர்த்து போராடுவாங்க, அவங்களோட எல்லா வில்லையும் கொடுத்து இந்த அளவுக்கு போராடி வருவாங்கிறது டீமன் ரேஸே எதிர்பார்க்கல. அவங்க என்ன நினச்சாங்கன்னா சரி ஓகே அவங்களாம் வீக்கானது தானே, நமக்கு எப்படி சரணடைச்சிருவாங்க. ஆனால் மனுஷங்க அவங்கக்கிட்ட எந்த பவராக அந்த அளவுக்கு இல்லாதப்பமே ஒரு வெறும் நைட்டு, ஒரு அசாசின் அப்படின்ற ஸ்டேஜில் இருந்து போராட ஆரம்பிச்சு இப்போ இந்த லெவல் ஃபைனலாக இந்த லெவல் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இதுதான் டீமன்ஸ் ரிலேட்டட் ஸ்டோரி.
நாங்கள் ஆஸ்டன் கிரிஃபின். ஸோ மொத்த ஸ்டோரியுமே தான் வந்து சொல்லியிருப்பேன். மொத்த ஸ்டோரியுமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேரழிவு வந்து அடுத்ததாக வந்து பூமிக்கு வந்து வரப்போகுது. அதை நம்ம ஹீரோ வந்து எப்படி வந்து காப்பாற்ற போகிறான். நடுவில் வந்து நம்ம டீமன் எம்பரர் அந்த ட்விஸ்டெல்லாம் சேர்த்து வச்சு தான் அந்த மொத்த ஸ்டோரி. இப்போ கம்ப்ளீட் ஸ்டோரியை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை பார்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணால் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து எபிசோட்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த எபிசோடோட ஸ்டோரிகளை பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் சொல்லிட்டு இருக்க இடத்துல ஹெவன்லி டிசாஸ்டர் டீமன்ஸோட ஹோம்லேண்டை வந்து அழிச்சதுனால அங்கிருந்த மக்கள் அது மேலே வந்து கொடூரமான ஒரு விருப்பம் வந்து கொண்டாங்க. ஆனால் வந்து அந்த ஹெவன்லி டிசாஸ்டரான ஆஸ்டன் கிரிஃபின் பூமியில் சிறைபிடிக்கப்பட்டிருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே வந்து நம்ம டீமன்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்க பவரை ஒன்று தடுத்துட்டு ஸோ பூமியை நோக்கி வந்து படையெடுத்தாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கமான மொத்தமாக 72 பில்லர்ஸை பார்த்தீங்கன்னா வந்து ஹெவன்லி பில்லர்ஸை வந்து உள்ளே இறக்கியிருப்பாங்க. அவங்க கடைசியாக எம்பரர் பார்த்தீங்கன்னா கடவுளாக அன்னைக்கு முடிவு பண்ணி அவர் இன்னைக்கு கிட்டத்தட்ட கடவுள் ஆகிட்டார் அப்படின்ற பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து வெளியே வந்து வர ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த இடத்துல அந்த பில்லர்ஸ் இறங்கின உடனே அந்த டைமில் இருந்த மனுஷங்க எல்லாருமே சரணடைவாங்க நினைச்ச டீமன்ஸுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அவங்க எல்லாருமே எதிர்த்து போராட ஆரம்பிச்சாங்க இடத்துல. ஸோ அவங்கள பார்த்தா வந்து எதிர்த்து போராட ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட பில்லை பெருக ஆரம்பிச்சு இன்னும் போராட்டங்கள் பலாயிரம் வருஷங்களாக வந்து இப்படியே வந்து தொடர ஆரம்பிச்சு அடுத்தடுத்த வருஷம் ஆயிரம் வருஷங்களாக அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல ஃபைனலாக வந்து டீமன் எம்பரர் வந்து கடவுள் ஆகிட்டாரு. இந்த பக்கம் ஹியூமன்ஸ் பக்கமாக வந்து கடவுள்கள் சண்டை போகிறாங்க. இது ரெண்டு கடவுளுக்கு நடுவில் நடக்கிற ஃபைட்டாக வந்து வருது இடத்துல. நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருந்த இடத்துல ஸோ வந்து ஆஸ்டன் கிரிஃபினை நீ அழிக்க நினைச்சு பார்த்தீங்கன்னா என்னோட வேர்ல்டு சேர்த்து அழிக்க நினைக்கிறது அர்த்தம் இல்லாத செயல், இது தப்பு, என்னால் அதை அலோவ் பண்ண முடியாதுன்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட த்ரோனை சம்மன் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கிற கீழே இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருக்கும் அவனோட வில்லை வந்து ஷேர் பண்ண ஆரம்பிக்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ நம்ம ஆளுங்களாம் வந்து அவங்க பவர் யூஸ் பண்ணி டீமன்ஸ் அப்படியே அடிச்சு பொழக்க ஆரம்பிக்கிறானுங்க இடத்துல. ஸோ இப்படியே போயிட்டு இருக்க ஒவ்வொரு முக்கியமான ஆளும் நம்ம டீமில் இருக்கிற எல்லாருமே முக்கியமான டீமன் காட்சி கூட சண்டை போட்டிருக்காங்க இடத்துல. நம்ம வந்து சாமுவேல்லாம் அப்படியே அவன் பார்த்தோன்னா அவன் பவருக்கு அடிக்க ஆரம்பிக்கிறான்ல. ஸோ இப்படியே போயிட்டு இந்த ஏஞ்சல் டீமன் அவன் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க டீமன்ஸை சம்மன் பண்ணி அட்டாக் பண்ண போக பட் நம்ம கையர் வழக்கம் போல் இப்போ கடவுள் ஆகிட்டாலே அவன் பவர் வந்து அல்டிமேட்டாக இருக்கு. அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து அவளோட அந்த லோட்டஸை வச்சு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொன்று பியூரிஃபை பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிடுறதுல. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா போயிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கிறதுல இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கொண்டு வரணுன்றிருக்க. நம்ம எம்பரர் சொல்லலை அப்படின்னா லாங் ஓச்சன் இதை சமாளி அப்படின்ட்டு அவரும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படியே இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஃபைட் போயிட்டு இருக்க ஒரு கடத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ரெண்டு டிராகனை பார்த்தீங்கன்னா வந்து வெளியே கொண்டு வர்றாரு. அந்த டிராகன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையுமே பார்த்தீங்கன்னா முழுங்கிச்சு, ரெண்டு கடவுள்களையுமே. அவனுங்க உள்ளே போனாலும் சும்மா இல்லை, உள்ளே போய் இப்படி அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கிறானுங்க. அந்த வெயின்ஸ் அது உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா இவர் கூட சண்டை போகிறன்ற சர்க்கிளே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வெட்டி போட்டுருக்கான். ஒரு கடத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹீரோ அட்டாக் பண்ண ஹீரோ பார்த்தீங்கன்னா பின் தள்ளிடுவான். அப்புறம் டீமன் கார்ட் பண்ண ஒரு அட்டாக்ல டீமன் எம்பரர் பண்ண அட்டாக்ல அந்த இடத்துல ஒட்டச்சிக்கிற பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அந்த டிராகனை விட்டு வெளியே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டில் சண்டை போட்டுருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நைட் பிளேஸ் மாதிரி ஒரு இடத்துல இருக்குது. அந்தக்குள்ளேயும் போயிட்டு விடாமல் அந்த பெரிய நைட் சேலை மேலேயே பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாங்க. கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அவங்க பேட்டில் தாங்க முடியாமல் பார்த்தீங்கன்னா அந்த எட்டமே பார்த்தீங்கன்னா வந்து நடுங்க அப்படியே ஒட்ட ஆரம்பிச்சிருக்கு. இப்படியே அந்த ஃபைட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ஹீரோ பார்த்தா அவனோட டெக்னிக்கலாக வச்சு பார்த்தீங்கன்னா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் இருந்தாலும் ஒன்றுமே வேலைக்கால. ஸோ சுத்திக்கிறலாம் பார்க்குறாங்க இது ரெண்டு கடவுள் நடுவில் நடக்கிற ஃபைட் இது அப்படின்னு ஆச்சரியம் இருக்க. நம்ம கையை சொல்லிட்டு இருக்கா ரெண்டு கடவுள் நடுவில் ஃபைட் நடந்தால் இன்ஸ்டண்ட்டாக அந்த உலகத்தையே அவங்க வந்து அழிச்சிருவாங்க. இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட பேட்டில் ரியாலிட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து தனிமைப்படுத்தி வேறு டிமென்ஷனில் சண்டை போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வேணால் இவங்க கொஞ்ச நேரம் சண்டை போகிற மாதிரி தெரியலாம். கிட்டத்தட்ட இவங்க பார்த்தீங்கன்னா வந்து 1 மில்லியன் ஆண்டுகளாக சண்டை போட்டிருக்காங்க. ரெண்டு கடவுளுக்கு நடுவில் நடக்கிற பேட்டில் வந்து இந்த அளவுக்கு ரொம்ப லாங்காக வந்து போகும். ஃபைனலாக அவங்க ஃபைனல் ஸ்ட்ரைக்கு வந்திருக்காங்க. இப்போ தெரியும் யார் ஜெயிக்க போகிறோம் அப்படின்ட்டு. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வாட நேருக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுல. ஸோ இதை முடிக்க வேண்டிய நேரம் கண்டிப்பாக அப்படின்ட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து டீமன் எம்பரர் என்ன பண்ணுறாருன்னா அவர் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான ஒரு எனர்ஜி கேதர் பண்ணி 5 பேர் சேர்ந்து உருவாக்கின அந்த ஃபார்மேஷன், அந்த 9 காட் ஸ்லேயிங் ஃபார்மேஷன், அந்த ஃபார்மேஷனை இவர் ஒரே ஆளாக ஆக்டிவேட் பண்ணுறது. ஸோ இந்த காட் லெவல் ஃபார்மேஷன் தான் மொத்தமாக 72 பில்லரும் பேஸாக வந்து இருக்கும். அந்த உலகத்தை சுற்றி அந்த பெரிய லெவல் ஃபார்மேஷனை பார்த்தா உருவாக்கிட்டு எல்லாருமே தெரியுது, எல்லாருமே கொடூரமான ப்ரெஷர் வருது. இந்த பவர் இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய லெவலுக்கு இந்த பவர் இருக்கு அப்படின்ட்டு அவ்வளோ பெரிய ஃபார்மேஷன் எல்லா எனர்ஜியுமே பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்துருக்கு. யாராலையும் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு ஃபோர்ஸை கூட பார்த்தீங்கன்னா வந்து தாங்க முடியல. இடத்துல வந்து நம்ம வந்து தோக்க போகிறோமா எல்லாம் பார்த்துருக்கு. இந்த பக்கம் டீமன்ஸும் வந்து நம்ம எம்பரர் கண்டிப்பாக நம்மளை வந்து வெற்றியை நோக்கி கொண்டு போவார், அவரை நான் ஃபாலோ பண்ணுவேன், அவர் வந்து என் அப்பான்னு சொல்கிறது எனக்கு பெருமையாக அவன் பொண்ணுலாம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் சொல்லிட்டு இருந்ததுல
ஸோ யாராலையும் தாங்க முடியல. இந்த இடத்துல டீமன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஹியூமன்ஸாக பார்த்தீங்கன்னா கொல்ல ஆரம்பிச்சிருந்ததுல எல்லாருமே வந்து நம்ம தோத்துடுவோம் அப்படின்ட்டு நார்மல் பீப்புள்ஸ் நிறைய ஆரம்பிக்க நம்ம இவங்க மட்டும் சொல்லுவாங்கல்ல, இல்லை கண்டிப்பாக வந்து நம்ம கேப்டன் நம்மளை காப்பாற்றுற அவர் வந்து சன் ஆஃப் லைட் ஹிஸ்ட்ரியிலே ரொம்ப பவர்ஃபுல்லான பீப்புள் வந்ததில்ல, அவர் இருக்கிறவருக்கு நம்ம தோக்க மாட்டோம், நம்ம வெளில வந்து நம்ம கை விடக்கூடாதுன்னு இருக்கேன். ஸோ இந்த ஃபோர்ஸில் கையை என்ன பண்ணுறா வந்து பறந்து போயிட்டு இவங்க இந்த ஃபோர்ஸை ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு அவளோட அந்த லோட்டஸ் எனர்ஜி வச்சு வர ஃபோர்ஸ் எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணுறா. அது மூலியமா இவங்களால பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியுது. உடனே இருக்கிற டீமன்ஸை பார்த்தீங்கன்னா பொழுது போட்டிருக்கு. அந்த பக்கம் வந்து ஹீரோ சொல்லிட்டு இருக்கிறதுல ஸோ இது இப்படியே தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இல்லை அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறதுல உன்னை கண்டிப்பாக வந்து எங்கள் வீட்டை வந்து அழிக்க விட மாட்டேன், உங்களை கண்டிப்பாக எங்கே நான் வந்து துரத்தி ஆகணும் அப்படின்ட்டு ஹீரோ என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அவனோட த்ரோனை சம்மன் பண்ணி பவரை பார்த்தா கேதர் பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த இதில். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் வந்து அவனாக இருக்கிற லைட் வேர்ல்ட் ஆஃப் லைட், அதாவது ஒரு கடவுள் கூப்பிட்டாருன்னா வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா லைட்டுமே வந்து வரும்ன்றிருக்கான். அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ நைட்டாக உண்டான மொத்தம் 10 தகுதிகள் இருக்கும். சின்ன வயசுல வந்து ஹீரோ சொல்லியிருப்பான். அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஹானர், பெருமை வந்து கரேஜாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும், வில்லிங் டு சாக்ரிஃபைஸ், என்ன சாக்ரிஃபைஸ் எப்பவுமே தயாராகணும் இப்படின்ற எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்க. 6000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டீமன்ஸ் வந்து இந்த உலகத்துக்கு வந்தாங்க. ஸோ அந்த நாள்லேருந்து மனிதர்களின் போராட்டம் பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பிச்சுல. ஸோ வந்து எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா வந்து ரத்தங்கள் ஸ்வாட்ஸாலையும் நிறைஞ்சிக்கிட்டு இருக்கணும். எங்கே இருக்கிற வந்து பசங்க குழந்தைங்க எல்லாருமே ஸோ டாய்ஸ் கூட விளையாடுறதை விட்டுட்டு சின்ன வயசில் ஸ்வாட் அண்ட் ஷீல்டை எடுக்க ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈவன் ஃபார்மர்ஸ் அவங்களுமே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க குழந்தை எல்லாருமே ஸ்வாடை கொடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வந்து நாட்டுக்காக அமுச்சு விட்டாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே இறக்க ஆரம்பித்தாங்க. இடத்துல எண்ணிலடங்கா மரணங்கள், அது மட்டும் இல்லாமல் ரத்த நதி மாதிரி போச்சு. எக்கச்சக்கமான சாக்ரிஃபைஸ், நிறைய பேர் அவங்களோட உயிரை வந்து வில்லிங் பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. இத்தனை போராட்டங்கள் இது எல்லாமே காரணம் வந்து நீங்கள் தான். உங்கள் டீமன்ஸ் உங்கள் எல்லாருமே கம்ப்ளீட்டாக அந்த இடத்த விட்டு நாங்கள் வந்து அகற்றிடுவோம், கட்டாசி எங்களுக்கான பீஸ் எங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கோம். எங்கள் வாழ்க்கை மொத்தமே இதுக்காக வந்து அர்ப்பணிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ பார்த்துடலாம் ஃபைனலாக இந்த பேட்டிலுக்கு வந்து 6000 வருஷம் பேட்டிலுக்கு ஒரு முடிவு வரட்டும் அப்படின்ட்டு இந்த பக்கம் டீமன் எம்பரராக பார்த்தீங்கன்னா அவர் எல்லா பில்லர்ஸும் அப்சர்வ் பண்ணி பயங்கர பெருசாக ஒரு எனர்ஜி பால் அட்டாக் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ பண்ணால லைட் எனர்ஜி கேதர் பண்ணால அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்து பெரிய லெவல் லைட் எனர்ஜியாக பார்த்தீங்கன்னா மாற்ற ஆரம்பிக்கிறான். ஸோ எல்லாருக்கும் இதை பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை வருதுல. ஸோ நம்ம வந்து கேப்டன் வந்து அலைன்ஸ் லீடர் கண்டிப்பாக ஏதாவது பண்ணுவாருன்ட்டு. ஸோ இப்படியே 2 பேருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டில் பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்குது. அந்த 2 பவர்ஃபுல்லான ஃபைனல் ஸ்ட்ரைக் எனர்ஜி நேருக்கு நேராக வந்துருக்கு. 2 ஸ்வாட்ஸ்களும் நேருக்கு நேராக பார்த்தீங்கன்னா மோதிக்கிட்டு இருக்குதுல. 2 பவர் தாங்க திருச்சிக்கிட்டு இருக்க 2 பேரும் உங்கள் ஃபோர்ஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிருக்க. ஸோ இந்த ஃபைனல் ஸ்ட்ரைக் தான் வந்து யார் வின்னர்னு வந்து தெரிவிக்க போகுதுன்ற பயங்கரமான ஒரு பிளாஸ்டர். 2 பேர் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்லாஷை முடிச்சுட்டு வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல கொடூரமான ஒரு பிளாஸ்ட் இந்த இடத்துல. ஸோ நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நின்றுருக்கா வந்து எல்லாருக்குமே வந்து என்னாச்சு, யார் ஜெயிச்சா அப்படின்ற விஷயம் யாருக்குமே புரியல. இந்த வந்து பேட்டில் யார் ஜெயிச்சா, மனுஷங்களா டீமன்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டீமன் எம்பரர் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு விழுந்திருக்கும். அதில் வந்து ரத்தம் பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரி வந்து காட்டாத அந்த இடத்துல இதனோட அவுட்கம் என்னால் நம்ப முடியல, நான் தோத்துட்டேனா அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க. அவரோட ஸ்வாட் ஒட்டையுது. அதாவது இந்த பேட்டில் டீமன் எம்பரர் தோத்துட்டார். இதை வந்து எல்லாருமே ரியலைஸ் பண்ண வச்சதில் டீமன்ஸ் எல்லாருமே வந்து ஸோ கிரேட்டஸ்ட் டீமன் எம்பரர் தோத்துட்டாரா, நம்ம தோத்துட்டோமா, டீமன்ஸ் தோத்துட்டாங்க அப்படின்ட்டு இருக்கா. இந்த பக்கம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம கயிறு மட்டும் ஃபைனலி நீ வந்து ஜெயிச்சுட்டு எல்லாம் அவங்க வச்சேன் அப்படின்ட்டு நம்ம கயிறு சொல்லிட்டு இருக்கிற எல்லாமே நடக்கிறாங்க. அதில் திடீர்னு டீமன் எம்பரர் திரும்பி அதில் இல்லை இது வந்து இன்னும் முடியலை அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. அவர் பார்த்தீங்கன்னா வந்து அவர் பவரை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண இருப்பது. ஸோ என்ன ஆகுதுன்னா வந்து என்னோட ரேஸ், என்னோட மக்கள், அவங்களோட ஹேட்ரட், அவங்களோட கோபம் இது எதுவுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அழியாது அப்படின்ட்டு இருக்கிற எல்லாரையும் பார்த்தீங்கன்னா வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிற. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வில்லிங்காக அவங்கள சாக்ரிஃபைஸ் இருக்கு. அவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பில்லர்ஸ்குள்ளே அமுச்சு விட்டு அந்த பில்லர்ஸ்குள்ளே வெளியே வரும்போது இந்த டார்க்னஸ் சோலாக பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வரும்போது ஸோ எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது ஒரு கொடூரமான அந்த பழி வாங்குறதுக்கு. ஏன்னா அது எல்லாமே இன்னும் அதிக லெவல் பவர்ஸை பார்த்தா வந்து பில்லர்ஸ் திரும்புதுன்ட்டு அந்த ஃபார்மேஷனை திரும்பவும் பார்த்தா வந்து உருவாக்க பார்த்தா அவர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பில்லர்ஸ் பார்த்தா வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல ஹீரோ சொல்ல எனக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் ஏன் தெரியுமா உங்களை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா சோல்ஸும் கத்துது, நாங்கள் உங்களை விட மாட்டோம் அப்படின்றதுல. இந்த இடத்துல ஹீரோ சொல்லுவாங்கல்ல, நான் உங்களை முக்கியமாக வந்து உங்களை வந்து டிஃபீட் பண்ணுற ரீசனே வந்து நீங்களும் வந்து 6000 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் உலகத்துக்கு வர டிசாஸ்டர்லேருந்து உங்களோட மக்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்து நீங்கள் வந்து
நினச்சிங்க அப்படின்ட்டு அந்த விஷயம் சொல்கிறீங்க அந்த இடத்துல. ஸோ நீங்கள் எப்படி உங்கள் மக்களை நீங்கள் காப்பாற்றணும்னு உங்கள் உயிரை கொடுத்து நீங்கள் வந்து போராடுங்களோ அதை நான் மறக்கல. ஸோ ஃபைனலாக அதுக்கப்புறம் ஆஸ்டன் கிரிஃபினை கொள்றதுக்காக இந்த ஃபார்மேஷனோட பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் உலகத்துக்கு வந்து வந்தீங்க. ஆனால் நீங்கள் 6000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்களோ, நீங்கள் என்ன வந்து பண்ணீங்களோ, உங்கள் டிசாஸ்டரை எதிர்த்து நீங்கள் வந்து என்ன பண்ணீங்களோ அதுதான் நாங்களும் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் உலகத்துக்கு வர பேரிடரை எதிர்த்து நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரீசன் தான் உங்களை வந்து நான் கண்டிப்பாக டிஃபீட் பண்ணி அவனோட விஷயம் அப்படின்ட்டு ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். எதிரில் அந்த சோர்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்க ஹீரோக்குள்ளே இருக்கிற அந்த டிராகன், லைட் கோல்டன் டிராகன், அது பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஹீரோ லீட் பண்ணிட்டு இருக்கு. வர எல்லாரையும் தெரிச்சு தூக்கி அடிச்சுக்கிட்டு இருந்ததுல. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரேஞ்ச் மிட் ரேஞ்ச் வந்து போயிட்டு அந்த பில்லரோட மிட் ரேஞ்சுக்கு போயிட்டு இருந்ததுல. ஸோ இந்த ஸ்வாட் ஆஃப் லைட் வெளியே வா, இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவாக காட்டு அப்படின்ட்டு ஹீரோ என்ன பண்ணுறான், அங்கே இருக்கிற எல்லா டார்க்னஸும் விலகிட்டு அவனோட மொத்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா கேதர் பண்ணுறான். இருக்கிற எல்லாருமே பார்த்துட்டு எல்லாம் பயந்துக்கிட்டு ஹீரோ சொல்லுவாங்கல்ல, யாருக்கும் பயம் வேணாம், கண்டிப்பாக நம்ம ஹோம்லேண்ட் வந்து யாராலையும் அழிக்கப்பட்டாது அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நம்பிக்கையை பார்த்தா இருக்கான். எல்லாருமே என்னாலும் எதிர்த்து போராடும் அப்படின்ட்டு அவங்களோட ஸ்வாடை பார்த்தீங்கன்னா வானத்தை நோக்கி உயர்த்த ஆரம்பிக்க அந்த எல்லாரோட வில் பவர் வந்து ஹீரோக்கு வந்து வரும்போது. ஸோ இந்த இடத்துல ஹீரோ என்ன பண்ணுறான், அவனோட மொத்த எனர்ஜி கேதர் பண்ணி லைட்டோட உருவமாக பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வர ஆரம்பிக்கிற. ஸோ இந்த இடத்துல எக்கச்சக்க பிரம்மாண்டமாக ஒரு ஒளி பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்க. ஸோ வந்த லைட்டை பார்த்து இங்கே இருக்கிற எல்லா சோல்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து மிரள ஆரம்பிக்கிறதுல. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா மொத்த எனர்ஜி கேதர் பண்ணி இதனால வர நான் போரானது இதுக்கு தான் ஃபைனலாக ஒரு ஸ்லாஷ் அடிக்க அந்த 72 பில்லர்ஸையும் ஹீரோ ஒரே நேரத்தில் ஸ்லாஷ் பண்ணிருக்கான். 72 பில்லரையும் பாதியாக பொழந்துட்டான் ஹீரோ. இந்த இடத்துல இருக்கிற மொத்த பில்லர்ஸோட கோரி அழிச்சிட்டு இதை பார்த்த டீமன் எம்பரே வந்து ஸோ இந்த ஹியூமன்ஸோட ஸ்ட்ராங்கஸ்டான மனிதன் அப்படின்ட்டு அவரு சொல்லிட்டு இருக்கான். மொத்த பில்லர்ஸுமே ஹீரோ பொழந்து வச்சிருக்காங்கல்ல. அந்த இடத்துல அந்த லைட் போடும், அந்த பில்லர்ஸுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா வந்து பூக்களால் நிறைஞ்சு பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்க அந்த கிரியேஷன் வச்சிருக்கிறதுல ஃபைனலாக வந்து இதுக்கு ஒரு முடிவு வந்து வந்துருச்சு. இருள்களுக்கு அப்புறமா வர லைட் மாதிரி நம்ம ஊதிச்சிட்டோம், நம்மளுக்கு இந்த சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து ஹீரோ காத்தோம் பாரு. எல்லாருமே சேர் பண்ணது இல்லை, வேன் லைட் இந்த கையில் பார்த்து வந்து ஹோச்சா நீ ஃபைனலாக இது வந்து செஞ்சுட்டு அப்படின்னு இருக்க. 6000 வருஷமாக நடக்கிற இந்த போர் கடைசியாக முடிவு வந்து இந்த இடத்துல ஹியூமன்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. எல்லாருமே வந்து கொண்டாட ஆரம்பிக்கிற இதில் கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு வந்து விடுதலை கிடைச்சதுன்ற. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து ரெடியாக இருக்காங்க அதில். அப்பா நீங்கள் வந்து என்கிட்ட ஒரு டைம் சொன்னீங்கல்ல அப்படின்ட்டு இருக்க. அவர் வந்து சின்ன வயசில் ட்ரைனிங் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோட்ட வந்து சொல்லியிருப்பேன் இதில், ஹோச்சா நீ எவ்வளோ பெரிய ட்ரீம் வச்சாலும் சரி, ஒவ்வொரு நாள் நீ ஒவ்வொரு படிக்கட்டாக வந்து ஏறினா அது எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் அதனோட பீக்கில் வருவேன்ருக்கேன். அதை பார்த்து ஹீரோ வச்சிருக்கேன். இந்த கையை வந்துருக்கேன் வந்து பார்த்து 2 பேரும் கட்டி பிடிச்ச காதல் மலையை பார்த்தா வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட தன்னை மீறி பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க 2 பேரோட வாழ்க்கையவே இதுக்காக அர்ப்பணிச்சு பார்த்தீங்கன்னா வந்து வாழ்ந்துட்டு வந்துடலாம். அது மட்டும் நம்ம டீம் மட்டும் எல்லாருக்குமே ரொம்பவுமே வந்து சந்தோஷம். ஸோ ஃபைனலாக வந்து இந்த போர் முடிவு வந்துச்சு. எல்லாரும் கொண்டாட ஆரம்பிக்கிறானுங்க. லிட்ரலாக அப்படியே சந்தோஷத்தை கத்த ஆரம்பிச்சுட்டு இருக்க. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா வந்து அந்த விஷயத்தில் அப்படியே வந்து இவ்வளோ நாள் வந்து எப்படி போச்சு, என்னென்ன போராட்டங்களை வந்து இது பண்ணாங்க, அவங்க டீமன் ஸ்குவாட்ஸாக வந்து அந்த இடத்துல எப்படி சேர்ந்தாங்க, அதுக்கடுத்து என்னென்ன பேட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அனுபவிச்சாங்க. அந்த இடத்துல ஹீரோ வந்து நம்ம கிராண்ட் பையங்கோட அவரோட அந்த த்ரோனோட ப்ரொஜெக்ஷனை எடுத்து அங்கே இருக்கிற டீமன்ஸை கொண்டு இருப்பான். ஸோ இப்படி அடுத்தடுத்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன இவ்வளோ நாள் கடந்து வந்தாங்கன்ட்டு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மெர்மைட் கிளானில் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஷீல்டு தான் வந்து வாங்கியிருப்பான். ஸோ இப்படி எல்லா மெமரிஸும் ஒன்றா கொண்டு போய் ஃபஸ்ட்டு பில்லரை பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அழிச்சிருப்பான். அவங்களோட ஃபஸ்ட்டு வெற்றி. இந்த மாதிரியான எல்லா மெமரிஸையும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதில் எக்ஸ்பிளைன் பண்ண ஒன்று இருக்காது, நம்ம விஷுவலாக பார்த்துக்கலாம். அந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே ரீகலெக்ட் பண்ணி தான். ஸோ இப்படியே கொஞ்சமாக அவங்க வாழ்க்கை ஃபுல்லாமே இதுக்காக அனுப்பிச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேலே ஏறி ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னேறி பல பெயின்ஸை பார்த்து அனுபவிச்சு கொஞ்சமாக தன்னை வந்து பார்த்தா முன்னேற்றி மொத்த பீரியட் வாழ்க்கையுமே இதுக்காக அனுபவிச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா கடவுளாக்குற இந்த ஸ்டேஜ், இந்த ஃபைனல் பேட்டில் இது வரைக்கும் வந்து இந்த பேட்டிலுமே ஜெயிச்சு மனித உலகத்துக்கு கம்ப்ளீட்டான பீஸை வந்து வழங்கியிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இது எல்லாருமே வந்திருக்கு. இந்த எல்லா போரும் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோட அம்மா ஒரு ஃப்ளவர்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. பேக்ரவுண்டில் வர சமயத்தில் டீமன்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து அழிஞ்சிட்டாங்க. டீமன் இருப்பார் எங்கே போனாருன்னே தெரியல அப்படின்னு இருக்க. சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க அவர் வந்து வேறு உலகத்துக்கே போயிட்டாருட்டு, சில பேர் அவங்க மனுஷனுக்கு சப்போர்ட்டாக மாறிட்டாருன்னு இருக்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோட அம்மா, அதாவது நம்ம டீமன் எம்பரோட ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மரியாதை செலுத்திட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ இருக்குது. அந்த இடத்துல டீமன் எம்பர் சொல்ல இடத்துல நம்மளோட இலக்கை இப்போ ஒன்றாயிடுச்சு, அதனால் கண்டிப்பாக நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஹீரோ வந்து ரொம்பவே நன்றி கிராண்ட்பா அப்படின்னு சொல்லுவான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா 3 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்கா. எல்லாரும் யோசிச்சிருக்காங்க எல்லா மனுஷங்களும் வந்து இது வரைக்கும் பிரச்சனை முடிஞ்சுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த 3 கடவுள்களுக்கு மட்டும்தான் தெரியும் உண்மையான பிரச்சனை
இப்போதான் ஆரம்பிக்குது அப்படின்ட்டு பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸு. ஸோ இந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா 3 பேர் பார்த்தா 3 கடவுளும் நின்றுட்டு ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து சொல்லாரு இந்த இடத்துல, இன்னும் எவ்வளோ நேரம் இந்த ஷேடோக்குள்ளே மறைஞ்சிட்டு எங்களை வேவ் பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்ட்டு ஹீரோ டெஸ்ட்ராய் பண்ணுவோம். அந்த இடத்துல டிமென்ஷனை கிராக் விட்டுக்கிட்டு ஆஸ்டின் கிரிஃபின் பார்த்து நான் வெளியே வர ஆரம்பிக்கிறதுல, ஓ மை டியர் பிரதர் உனக்கு தெரிஞ்சிருச்சா, நீங்கள் என்ன மறந்துட்டீங்கன்னு நினச்சேன்ப்பா அப்படின்ட்டு அவர் ஃபன்னாக பேசிகிட்டு இருக்க. பரவாயில்ல, நான் எதிர்பார்த்ததோ நீ ரொம்ப அற்புதமாக இந்த பேட்டில் வந்து பண்ண, என்னோட உதவி இல்லாமையே டீமன் எம்பரை தோக்கடிச்சு நான் எதிர்பார்க்கல, அருமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் உன்னோட பிளானட்டை நான் வந்து அழிச்சிருவேன் அப்படின்ற இடத்துல எவ்வளோ தைரியம் இருந்தால் அப்படி பேசுவோம், உனக்கு கம்ப்ளீட்டாக அழிச்சாது என் பிளான்ட்டை நான் காப்பாற்றுவோம் அப்படின்ட்டு இருக்கேன். அப்படின்னா வா பிரதர் சண்டை போடணும் இருக்கேன். அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா 3 காட்ஸை பார்த்தா அந்த டிமென்ஷன் அதுக்குள்ளே புந்த வேற ஒரு ஃபைட்டிங் டிமென்ஷன் பார்த்தீங்கன்னா வராங்க. ஆஸ்டின் கிரிஃபின் பார்த்தீங்கன்னா எதிரில் வந்து இருக்காங்க இடத்துல. ஸோ நம்ம ஹீரோ வந்து என்ன ஆனாலும் உனக்கு கம்ப்ளீட்டாக அழிச்சு ஒட்டு மொத்தமாக உலகத்துக்கு நான் பீஸை வாங்கி தருவேன், என்னோட ஹோம்லேண்டை யாரும் எடுத்துக்க விட மாட்டேன் அப்படின்ட்டு ஹீரோ பேட்டிலுக்கு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிறதோட இந்த ஒரு எபிசோட் இதோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ற விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த எபிசோட் யாரெல்லாம் வெயிட் பண்ணி வந்து சொல்லிட்டு போங்க. ஸோ என்னடா ஆச்சு ஏடா அது லேட்டுன்னு கேட்டிங்கன்னா வந்து சப்டைட்டில் விஷயம் தான். எனக்கு எந்த சப்டைட்டில் தான் பார்க்கறதுன்னு ஒன்றும் புரியல. லிட்டரலாக அது 3 சப்டைட்டில் பார்த்து தான் வந்து நான் வந்து ஓகே இதுதான் அப்படி நடந்திருக்கா அப்படின்ட்டு. ஸோ த்ரோன் ஆஃப் சீரியல் வந்து என்ன தான் 4 எபிசோடு இருந்தாலும் நம்ம நினச்ச அளவுக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த ஸ்டோரி இந்த ஒரு கம்ப்ளீட்டான ஃபஸ்ட்டு ஸ்டோரி வந்து சொல்லும்போது இன்னும் புரியல, என்னடா சொல்ல வரான்ட்டு அந்த சப்டைட்டில் வந்து கிளியராக கிடைக்க மாட்டேங்குது. ஸோ வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பிடிடிஹெச் வந்து கேட்குறீங்க, நான் இன்னும் லாஸ்ட் எபிசோடு வந்து பார்க்கல. ஒரேடியாக வந்து ஒரு எபிசோடு வந்து கட் பண்ணி மட்டும் வச்சுட்டேன். ஸோ 100 எபிசோட் பார்த்துட்டு ஒரேடியாக வந்து அப்லோட் பண்ணிடுறேன். மறக்காம இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பை பை பை, தேங்க்யூ கைஸ். கமெண்ட் பண்ணிட்டு போங்க வீடியோ எப்படி இருக்குன்ட்டு.